சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி அமாவாசை சமையல் தாங்க பார்க்க போகிறோம். 2 அழாக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டா நமக்கு நல்லா மெல்லிசாக சாதம் இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா வாழைக்காய் புட்டு, பருப்பு ரசம், இந்த பக்கம் பருப்பு வேக வச்சுருக்கேன், அவரைக்காய் வறுவல், இந்த பக்கம் மாங்காய் பச்சடி, பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு முள்ளங்கி, அவரைக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார். இது தாங்க எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம சமையலை ஆரம்பிச்சிடலாம். சாமிக்கு பூஜை பண்ணும்போதே ஒவ்வொன்றா நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போது நான் 2 குக்கரில் வச்சு எடுத்தேன். இப்போ 2 கடாயில் மணமணி வேலையை வச்சிடலாம். ஒரு பக்கம் சாம்பார் காய் இன்னும் வேக வைக்கலைங்க, அதனால பருப்பு வேக வச்சு எடுத்துட்டேன். கடுகு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சீக்கிரம் வேலை முடியும். இந்த பக்கம் சீரகம், இந்த பக்கம் வெந்தயம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பாருங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட காய்கறி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் புட்டு எங்கள் அம்மாவோட சேர்த்துருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கேன். வெங்காயம் ஓரளவு வதங்கிக்கும். நம்ம ஒரு அரை வேக்காக வேக வச்ச வாழைக்காவை, சின்ன வாழைக்காவை சேர்த்துருவாங்க. உப்பு போட தேவையில்லை, கடைசியாக போடலாம். இது நல்லா நம்ம பச்சை வாழை போகும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க, அடியில் பிடிக்காம எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கணும். இப்போ இதுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வறுவலுக்கு கடுகு சேர்த்துட்டேன், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துட்டு வாழைக்காய் போட்டு வேற எடுத்துக்கிட்டேன். இதில் புளி, வெங்காயம், தக்காளி இதில் இருக்குது. அவரைக்காய் மட்டும்தாங்க. இப்போ இது நல்லா சொல்லி வரட்டும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் புட்டு ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எல்லாமே சுருங்கிடுச்சு, எல்லாமே குறைஞ்சிருச்சு, சுண்டி வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம்.
இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காய் சாம்பார் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் ரசத்துக்கு நெய் விட்டு சீரகம் காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிதம் பண்ணி பருப்பு ரசம் கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். அதனால் ரசமும் ரெடியாக எடுத்துங்க. மிளகா பச்சடி வெல்லம் சேர்த்துட்டேன். சர்க்கரை சேர்க்குறத நீங்கள் வெல்லம் சேருங்க. கொஞ்சம் இது ஈரகலாம் வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாரை ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்களா, அதை ஊற்றிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் கழுவி 2 அடுக்கு சாதம் கழுவி வச்சுட்டேங்க. இப்போ நான் குக்கரில் வச்சிடுறேன். கரெக்டாக இருக்கும் 12 மணிக்கு நம்ம அமாவாசை படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்கு. குக்கரில் சாதம் வைக்கும்போது 1 கிளாஸுக்கு அரிசி எடுத்துட்டிங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி விட்டுங்க. குழந்தைங்க வயதானவங்களுக்குலாம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே முள் மாதிரி இந்த ஹோட்டலில் கொடுப்பாங்க பாருங்களா, விதையாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது இது சாம்பார் கொதிக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு அந்த தண்ணி சேர்த்தா நல்லா கொதி வரட்டும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாரை நல்லா கொதி விடணுங்க. ஒரு கொதியோடு விட்டுட்டோம்னா உங்களுக்கு சாயந்தரம் வரைச்ச அது வந்து சளிச்சிடும். அதனால் நல்லா கொதித்து லைட்டாக சுருளணும். பாப்போம், நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி அமாவாசை சமையல் முடிஞ்சிடுச்சு. சாதம் மட்டும் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.